ஸ்ரீ குருப்யோ நமஹ. நான் எடுக்க போகும் இந்த நோம்பில் என்னுடைய கர்மாக்கள் பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு நான் சொர்க்கத்துக்கே போக போகிறேன் அப்படின்னு சொன்ன என்னோட தோழியே, நீ இன்னமும் தூங்கின்னு இருக்கியே, எழுந்துக்கோ ஏன் அப்படின்னு ஆண்டாள் எழுப்புறா. சொர்க்க வாசல் அப்படிங்கிறத ஆண்டாளும் அவள் தோழிகளும் ஏன் நாமும் கூட கோவில்களில்தான் பார்த்திருப்போம். ஆனால் ஆஞ்சநேயனோ கடல் கடந்து இலங்கையை அடைந்த பொழுது அவர் கண்டதுதான் சொர்க்கமோ என்று வியந்தார். அப்பேற்பட்ட அழகிய வேலைப்பாடுகளுடைய கட்டிடங்கள், இரத்தினங்களும் முத்துக்களும் அதில் ஜொலித்து கொண்டிருந்த வேலைப்பாடுகளை கண்டு இதுதான் சொர்க்கம் என்று ஆஞ்சநேயன் வியந்தான். ஆண்டாள் தன் தோழியை எழுப்பும் பொழுது, கும்பகர்ணனிடம் இருந்து சொத்தாக இந்த தூக்கத்தை வாங்கி வந்தாயா, இப்படி உறங்குகின்றாயே என்று கேட்கிறாள். ஆஞ்சநேயனோ லங்கையை தகனம் செய்தபோது கும்பகர்ணனின் வீட்டிலிருந்து வரும் குரட்டை சத்தத்தை கேட்டு இது கும்பகர்ணனுடைய வீடாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த வீட்டிற்கு தீ வைத்தானோ என்னவோ. நறுமணம் மிகுந்த துளசியை திருமுடியில் சூடியுள்ள நாராயணனை நாம் போற்றினால் நமக்கு வேண்டியதை எல்லாம் தருவான் என்று ஆண்டாள் கூறுகிறாள். இப்பேற்பட்ட நாராயணன் ஆகிய ராமனை தன் தோளிலேயே தூக்கி சென்ற ஆஞ்சநேயனை நாம் வேண்டிக் கொண்டால் நம்மளுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தையே அளிப்பான். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.